கேன்வா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இப்போது அது ஒரு நம்பர் ஒன் டூலாக கேன்வா தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த கோர்ஸில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, கேன்வாங்கிற ஒரு டூலை நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் கேன்வா பற்றி அது பெருசாக தெரியாது, இல்லை கேன்வா பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும், அட்வான்ஸ் லெவல் என்ன இது கேன்வாவில் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, பேசிக்லேருந்து அதாவது ஒரு கேன்வாவில் ஒரு கேன்வாஸை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அட்வான்ஸ் சைடில் நீங்கள் எடிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த கோர்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்கேஸ் நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னா, நடுவில் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகலாம். நீங்கள் கேன்வாக்கு ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா, இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கேன்வானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கேன்வாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ கேன்வாவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் நான் ஒரு இன்கம் மோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கிறதுனால நான் இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா canva.com சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேன்வாவோட அஃபீஷியல் சைட் canva.in சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா canva.in அப்படிங்கிற அஃபீஷியல் சைட்டில் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அண்ட் சைன் அப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ புது மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் சைன் அப் கொடுத்துக்கலாம். சைன் அப் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். அப்படி இல்லைனா உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா ட்ரை அனதர் வேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்வாவில் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ண வாட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேஷ்போர்டு நான் காட்டுற பாருங்கள். canva.comல பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ண வாட்டி பார்த்தீங்கன்னா என்னோட டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணும்போது புது டேஷ்போர்டாக இருக்கும். ஸோ எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக நம்ம கேன்வாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டிசைனிங் பர்பஸுக்காக தான் கேன்வா வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வீடியோ எடிட்டிங்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிக் டிசைன் அண்ட் அனிமேஷன் கிஃப்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேன்வா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கேன்வான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிசைனிங்லேருந்து எடிட்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அனிமேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைனிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்னென்ன இடத்துல என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டேஷ்போர்டை நான் வந்து ஓவர்வியூவாக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி யுவர் இயர் இன் டிசைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 3 லேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் லேபிள் பார்த்தீங்கன்னா யுவர் டிசைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த யுவர் டிசைன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நாம் டிசைன் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யுவர் டிசைன்கிற டேபுக்கில் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம்னா நாம் என்னென்ன டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இங்கே காட்டும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ரைட் சைடு அடுத்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த பேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டிசைன் பண்ணணுமோ இல்லை நமக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் தேவையோ அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நம்ம சர்ச் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்வா ஏஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேன்வா ஏஐ எதுக்குன்னா, ஸோ இதில் பாருங்கள் நானே சொல்கிறேன். அப்போது வீடியோ க்ரியேஷனுக்கு இந்த ஒரு ஏஐ இருக்குது, இமேஜ் க்ரியேஷனுக்கு ஒரு ஏஐ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐ, இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்வாவில் நிறைய விதமான இதெல்லாம் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் ஸ்கின் கேர் பிராண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராடக்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கான பேக்ரவுண்ட் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும், அதுக்கான போஸ்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 டேப். ஸோ இந்த 3 டேப்பில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிசைன், யுவர் டிசைனுங்கிறது நம்ம டிசைன்ஸை பார்க்குறதுக்காக. அடுத்து டெம்ப்ளேட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். கேன்வா ஏஐங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும், அதாவது சர்ச் பார் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் யுவர் டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன டிசைன் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த டிசைனை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து டெம்ப்ளேட்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை கேன்வாவில் என்ன சர்ச் பண்ணி எடுத்து டெம்ப்ளேட்டாக மாற்றணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டெம்ப்ளேட்ஸில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் யுவர் டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யுவர் டிசைன் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிசைன்லேருந்தே நீங்கள் காப்பி பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவொர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம யுவர் டிசைன்ஸ் வந்து நம்ம புதுசாக எதுவும் பண்ணியிருக்க போகிறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிசைன் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்காகனா ஒரு கொட்டேஷன் கொடுக்கறதுக்காக கிளைண்ட்டுக்காக கிரியேட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்களே கொடுத்துருக்காங்க, அதாவது கிறிஸ்மஸ்க்கு வந்து கொடுக்குறது கார்டு பண்ணுற மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்துல நியூ இயருக்கான க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரிண்டபிள்ஸ்னால் நம்ம டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுறது, மக்கு பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீ பிரிண்டபுளாக என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த பிரிண்டபிள்ங்கிறதுல இருக்கும். இது எதுக்காக தனித்தனி கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஒரு கேன்வாஸ் இருக்கும், அந்த கேன்வாஸில் நான் எடிட் பண்ணி மாற்றிக்குவேன்ல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஏன் இப்படி தனித்தனி கேட்டகரிஸாக பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், ஹரிசாண்டலான வீடியோ பண்ணுறோன்னா 1080 x 1920 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெர்டிகலில் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல டிசைன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் சைஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கஸ்டம் சைஸ் எதுக்காகனா நீங்களாக ஓனாக அந்த சைஸை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், கேன்வாவில் டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்கன்னா டேரெக்டாக இந்த அப்லோடில் வந்துட்டு உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பிடிஎஃபாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணிக்க முடியும், வேர்டாக இருந்தாலும் எடிட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்கன்னா இமேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் இந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட்டு. நான் கேன்வாக்கான எந்த ஒரு பெய்டு ஃபீச்சர்ஸும் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே நம்ம எஃபெக்டிவாக கேன்வா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன டேப் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கேன்வான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரீசன்ட் டிசைன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக ஒரு டேப் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா ஒரு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு கரெக்ஷன் வந்திருக்கும், அதை சரி பண்ணணும்னா நீங்கள் இந்த ரீசன்ட் டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் எதுக்குன்னா கேன்வாவோட மெயின் டேஷ்போர்டுக்கு வரதுக்காக இந்த ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குன்னு ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்துமஸ்னு ஒரு ஈவெண்ட் வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஃபோல்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர்ஸில் நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அப்லோட்ஸில் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட் நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட் நியூ கொடுத்துட்டு ஃபோல்டருங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஃபோல்டர் நேம் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூ இயருக்கு வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் கூட ஷேர் பண்ணணுன்னாலும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு தகுந்த தேவையான டீம்மேட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, உங்களோட இமெயிலை மட்டும் போட்டுட்டீங்கன்னா கேன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட இமெயில் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியூ இயர் சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ இயர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட டிசைன்ஸை இங்கே எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஆட் டிசைன்ஸ் கொடுத்து ரீசெண்டாக நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஷேர் பண்ண டிசைன்ஸ் இல்லைனா யுவர் ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல கிரியேட் டிசைன் இருக்கும், இந்த இடத்துல உங்களால் நியூ டிசைன்ஸும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ண உடனே நம்ம ஒரு டேஷ்போர்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டை இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த ஹோம் டேஷ்போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பற்றி நம்ம ஹோம் டேஷ்போர்டு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த டேஷ்போர்டை நம்ம இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கீழே நீங்கள் ஒவ்வொன்று பண்ணும்போதும் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் ஈஸியாக எடுத்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நியூ இயர்க்கான டிசைன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போவே நீங்கள் அந்த நியூ இயர் டேப்புக்குள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எப்போ வேணால் அந்த டேப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட்டு நியூ இயர் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இல்லை நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ளே அவங்களோட ஃபைல்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். அப்படி ஃபைல்ஸ் போட்டு வச்சுட்டிங்கன்னா இன்கேஸ் ஒரு 2 months 3 months கழித்து அந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கேட்குறாங்க, எனக்கு அதில் மட்டும் சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் கீழே வரைக்கும் போய் நீங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருப்பீங்க, கீழே அடியில் போய் தொலைவிட்டு இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு என்ன கிளைண்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் எடுத்து நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணாலும் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர்ஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் எதுக்காகனா நிறைய டிசைன்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டெம்ப்ளேட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ சேம் டெம்ப்ளேட் தான் இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துப்போம். நம்ம முன்னே பார்த்துருப்போம் என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே இருக்க டெம்ப்ளேட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை இந்த இடத்துல சர்ச் மில்லியன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன டெம்ப்ளேட் சர்ச் பண்ணாலும் இந்த இடத்துல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூடியூபுக்கு ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம்னா சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் வரும். நீங்கள் ஈஸியாக அந்த யூடியூப் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை நான் ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். போஸ்டர் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்துருச்சா? ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா போஸ்டர் இப்படி தான் தொலைவணுமா, இல்லை நான் எனக்கு வந்து ஒரு நியூ இயருக்கு ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணணும், பொங்கலுக்கு ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போது நியூ இயர் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இப்போ நியூ இயர் போஸ்டர்ஸ் ரெடி. இங்கே பார்த்தீங்கன்னா நியூ இயர் நைட் பார்ட்டி. ஸோ இந்த மாதிரி நியூ இயருக்கு ரிலேட்டடான போஸ்டர்ஸ் வரும். அதாவது நீங்கள் என்ன ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணமோ அந்த போஸ்டர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டர்ஸோட நேம் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக சர்ச் பண்ணல, இல்லை போஸ்டர் ரிலேட்டடாக சர்ச் பண்ணல, எனக்கு வந்து நான் ஒரு ஜிம் வச்சுருக்கேன், இல்லை ஜிம் கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஒரு போஸ்டர் பண்ணி கொடுக்குறேன், அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு ஜிம்முன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஜிம்மு ரிலேட்டடான என்னென்ன இருக்குதோ பார்த்தீங்கன்னா பேனர் இமேஜ் இருக்குது, போஸ்டர் இமேஜ் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பேனர் இருக்குது, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது போர்ட்ரேட் போஸ்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிம்மு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ, இங்கே பார்த்தீங்கன்னா லோகோ வேணாலும் லோகோ இருக்குது. ஸோ ஜிம்மு ரிலேட்டடாக என்ன மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் செக்ஷனில் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்ட். இந்த பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஓனாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேன்வாவில். ஸோ இதில் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் சம் டேஸ் அதாவது 30 days வந்து ட்ரையல் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் 30 daysக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் கீழே 30 days பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், 30 daysக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரீயான அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ரோ ஃபீச்சர்ஸை மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதில் பிராண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபீச்சர்ஸ்குள்ளே தான் வருது. என்னென்னா இதில் ஆல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்புக்கான பிராண்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பிராண்டு கலரு, உங்கள் பிராண்டுக்கான ஃபாண்ட்டு, உங்கள் பிராண்டுக்கான பிக்சர்ஸு,
மாடல் இமேஜஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு, கிராஃபிக்ஸ், ஐகான்ஸு, சார்ட்ஸு, லோகோ, கலர்ஸ், ஃபாண்ட், இது ஸோ நீங்கள் என்னென்ன உங்கள் பிராண்டிங்காக பண்ணுறீங்களோ ஒன்ஸ் அதில் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் டிசைன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு கலர் வச்சுருக்கீங்க, ஓகேவா. அதே மாதிரி லைட் க்ரீன் கலரில் ஒரு கலர் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த 2 க்ரீன் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் ஒரு பிராண்ட்னா, கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன கலர் எக்ஸாக்டாக கொடுத்தோம் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வந்து போஸ்டர் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனில் இருக்குது. செகண்ட் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் க்ரீன்லேயே கொஞ்சம் லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஏன் அந்த மாதிரி ஆயிருக்கும், நம்ம கரெக்டாக கலர் சூஸ் பண்ணாததுனால, கரெக்டாக ஒவ்வொரு டைம் மேனுவலாக செட் பண்ணுறதுனால அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு எஜுகேஷன் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கலர்ஸில் வந்துட்டு உங்களுடைய கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஆட் நியூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கலர் பேலட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் பேலட் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது என்ன ஆகிடும், அந்த கலர் பேலட் வந்து செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் அந்த எடிட்டிங்குள்ளே போகும்போது, அந்த டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கேன்வாஸ் ரெடி பண்ணும்போதே இந்த கலர்ஸ் வந்து ப்ரீமேடாக அதுக்குள்ளவே இருக்கும். நீங்கள் பிராண்ட் கலர்ஸ்னு சொல்லிட்டு ப்ரீமேடாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக அந்த கலரை கிளிக் பண்ணி அந்த டிசைனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் லோகோஸ் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டைம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஆட் பண்ணும்போது ஈஸியாக லோகோஸை தூக்கி போட்டுக்கலாம். அதே மாதிரி பிராண்ட் வாய்ஸு, அதே மாதிரி ஃபோட்டோஸு, கிராஃபிக்ஸு, ஐகான்ஸு, சார்ட்டை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது. ஸோ அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ எதுக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஒரே டிசைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோக்காக கிரியேட் பண்ணதான் இந்த பிராண்ட் கிட் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் கிட்டில் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வா ஏஐ. ஸோ இந்த கேன்வா ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஸோ இதில் நிறையா ஏஐ டூல்ஸ் இருக்குது. வீடியோவுக்கு கோட் பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு, ரைட் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக பாருங்களேன். ஒரு கோடிங் ரிலேட்டடாக இருக்குது ஒரு ஏஐ, இமேஜ் ரிலேட்டடாக இருக்குது ஏஐ, நம்ம ரைட் பண்ணுறது ரிலேட்டடாக இருக்குது ஏஐ, இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு அக்யூட் ஒர்க் டெஸ்க் செட்டப் அப்படின்னு சொல்லி போட்டோன்னே அது அந்த ஏஐ என்ன பண்ணும், நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் கிரியேட் பண்ணுறது, போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மோரில் என்னென்ன இருக்குன்னா ஆப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப் என்னென்னா, இது நான் உள்ள டேஷ்போர்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன் இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரோங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏஐ யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ. ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸு இந்த மாதிரி கேன்வா பற்றின இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டைனமிக் கியூஆர் கோட்ஸ். இதில் என்னென்னா கியூஆர் கோடும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட் கியூஆர் கோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிங்க் வச்சுருக்கீங்கன்னா அந்த லிங்க்கை அந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மோரில் வந்துட்டு டைனாமிக் கியூஆர் கோட்ஸும் கொடுத்துட்டு கிரியேட் கியூஆர் கோட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன லிங்க் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வெப்சைட் நேமே கொடுக்குறேன், eliteashwin.com அப்படிங்கிறது தான் என்னோடய வெப்சைட் நேமு. ஸோ இந்த வெப்சைட் நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல கியூஆர் கோடு வந்து வெப்சைட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு ஸோ என்ன மாதிரியான கியூஆர் வேணும், ஸ்கொயராக இருக்கிறது வேணுமா, ரவுண்டாக இருக்கிறது வேணுமா, இல்லை இன்டூ மார்க் போட்ட மாதிரி வேணுமா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கியூஆர் கோட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கார்னர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர்ஸ் வந்து ரெட் கலர் வேணுமா, க்ரீன் கலர் வேணுமா, அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். பிளாக் கலரே கொடுக்குறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து டார்க்காக வேணுமா, இல்லை ஒயிட்டாக இருக்கணுமா, இல்லை இந்த இடத்துல லோகோஸ் தான் நாங்கள் ஆட் பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு க்ரியேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கியூஆர் கோட் ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி எந்த டிசைன்ஸில் வந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பிளானர் இருக்குது. இந்த கண்டென்ட் பிளானர் எதுக்குன்னா, நம்ம ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம கரெக்டாக வீடியோ போடணுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்கன்னா போஸ்டர் கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன டேட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த கேன்வா டூலில் கண்டென்ட் பிளானர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ
ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் டிசைன் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை யாராவது ஷேர் பண்ணுறாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டேபில் தான் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வேறு ஏதாவது கேன்வா ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்வா ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டேபில் வந்து வரும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானில் நீங்கள் தீம் செட் பண்ணிக்கலாம். டார்க் தீம் வேணுமா, லைட் தீம் வேணுமா செட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் இருக்குது. இந்த செட்டிங்ஸில் என்ன போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கலாம். என்ன கண்ட்ரி, என்ன கம்பெனி, அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அஃபினிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லியோனோட ஏஐ பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபியஸஸில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரைஸிங் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன்வாவோட ப்ரைஸிங் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரீ இல்லை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்க முடியும். ஸோ பேக்கேஜ், அதாவது பர் இயருக்கு 4000 பேக்கேஜ் இருக்குது. இந்த 4000 பேக்கேஜ் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த அஃபினிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ எலமெண்ட்ஸை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளான், என்டர்பிரைசஸ் பிளான்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தேவைப்படாது. நீங்கள் மேக்ஸிமம் ப்ரோவாக போகிறீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்லேயே இருக்கும். நீங்கள் பெருசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு கேன்வாவில் இருக்க எலமெண்ட்ஸே நீங்கள் நிறையா ப்ரோ எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா வேணாமான்னா இந்த ப்ரோ எலமெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நான் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன், காப்பிரைட் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் டேப்பில் வந்து இருக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட செட்டிங்ஸ் டேப்பில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேக் வந்துடலாம். இப்போது இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்குது. கெட் கேன்வா ஆப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம எடிட் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் என்னோடய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுறேன். டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது எப்படி டிசைன் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அதுக்குள்ளே என்னென்ன டேஷ்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்காக நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை, ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட் தேவை. அப்படி இல்லைனா யூடியூப்பில் வந்து நீங்கள் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவீங்க, அது தேவைப்படும். அப்படி இல்லைனா வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இல்லை டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இல்லைனா ஒரு லெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம கேன்வாவை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஏதாவது பிரிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்டேஷனுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு, வீடியோ எடிட்டிங்க்கு, ஸோ அந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக நம்மளால் அந்த கேன்வாவில் டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வந்துடுறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்து முடித்த வாட்டி எப்படி அதை டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக முடிக்கிறது அப்படிங்கிறதே நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதை கவனமாக கவனிங்க. நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ ஒரு கேன்வாக்கான சோஷியல் மீடியாக்கான போஸ்டர் க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ப்ரெசன்டேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற டெம்ப்ளேட்ஸ்லாம் இந்த இடத்துல வரும். நான் சோஷியல் மீடியான்னு கிளிக் பண்ணியிருக்கேன். நான் சோஷியல் மீடியாவுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ்லாம் இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியாவுக்கு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம என்ன போஸ்டர் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஒரு போர்ட்ரேட் போஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோவில் அந்த போஸ்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை ரீல்ஸ் கிரியேட் பண்ண போகிறோன்னா ரீல்ஸ்க்கான ரேஷியோ இருக்குது. இல்லை நான் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறேன்னா அது இருக்குது. ஃபேஸ்புக் போஸ்ட் கிரியேட் பண்ண போகிறனா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன டிசைன் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா லிங்க்டின் பேக்ரவுண்ட் பிக்சர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துக்கலாம். இல்லை பின்ட்ரெஸ்ட் பின் கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ லைக் டு கிரியேட்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு இப்போ முன்னாடியே இருக்குது, நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பாப்புலரில் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது கேட்டகரியில் வேணும்னா இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ரேஷியோஸ் இருக்கோ அதை எக்ஸாக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ 4:5ங்கிற இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணிடுறேன். இப்போ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாங்கான ஒரு கேன்வாஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல சஜஷனும் வரும், டெம்ப்ளேட் நீ கிரியேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற சஜஷன் வரும். ஸோ இப்போதைக்கு இது வேணால் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
நான் எப்படி ஃபஸ்ட்டு கேன்வாவை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்படி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அன்டைட்டில் டிசைனில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த டிசைனுக்கான டைட்டிலை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா டவுன்லோட் ஆகும்போது இந்த அன்டைட்டில் டிசைன் தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் டைட்டில் கொடுத்தோன்னா ப்ராப்பராக டைட்டிலோட வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், சோஷியல் மீடியா போஸ்டர் கிரியேட் பண்ண போகிறேன்னா சோஷியல் மீடியா போஸ்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்கான கேன்வாஸ் இருக்குது. ஸோ இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்தால் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் அதை சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க டேஷ்போர்டை நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, எப்படி அதை டேப் பிரித்து வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியில் இருக்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணி உள்ளே வரதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இதை எடிட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிசைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிசைனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு ரிலேட்டடான எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் போஸ்டர் தான் கிரியேட் பண்ண போகிறேன்னு நான் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி வச்சதுனால போஸ்டர் ரிலேட்டடாக எல்லாமே வருது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிறிஸ்மஸ்லாம் வரதுனால அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் இங்கே என்ன போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிலேட்டடான டிசைன்ஸ் இங்கேயே வரும். நீங்கள் இதை கிளிக் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம இப்போ அது மாதிரி பண்ண போகிறதில்ல. நான் இது லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் இதை வந்து விட்டுறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து கிரியேட் பண்ணணும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிரியேட் பண்ணணும், ஒரு ரவுண்ட் ஷேப் கிரியேட் பண்ணணும்னா இந்த ஷேப்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்டர் கிரியேட் பண்ண போகிறேன்னா இந்த இதை நான் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சு. இதை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வேணால் இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் குட்டியாக இருக்கும். இந்த லைன்ஸை நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் பிடிச்சி இழுத்தனா இவ்வளோ தூரம், நீங்கள் எவ்வளோ இழுத்தீங்கன்னா அந்த ட்ராக் ஆகி வந்துகிட்டே வரும். இந்த கார்னர் லைன் பிடிச்சி இழுத்தீங்கன்னா பெருசாகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ஆப்ஷன். இல்லை எனக்கு வந்து இருங்களேன், நான் வந்து இப்போ எனக்கு ஸ்கொயராக இருக்குது, எனக்கு தெரியாமல் நான் இப்படி இழுக்கிறேன். இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது, நான் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக மாறிடுச்சு. எனக்கு ஸ்கொயராக தான் மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் மவுஸை நீங்கள் நழுத்துனீங்கனாலும் அது ஸ்கொயராக தான் மாறும், ரெக்டாங்கிளாக மாறவே மாறாது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா மவுஸை நீங்கள் எந்த பக்கம் கொண்டு போகிறீங்களோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்டாங்கிள் ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ ஸ்கொயர் ஷேப் இருக்குன்னா ஸ்கொயர் ஷேப்பு வச்சுட்டு நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் மவுஸை நீங்கள் எப்படி நவுத்தினாலும் சரி அது ரெக்டாங்கிளாக தான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது, ரெக்டாங்கிளாக தான் எனக்கு ஸ்கேல் ஆகணும்னா அந்த மாதிரி ஷேப் வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிளாக தான் ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்ட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் என்ன ஷேப் வச்சுருக்கீங்களோ அந்த ஷேப் மாறாமல் அழகாக ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இது சர்க்கிள். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய ஷேப் கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இது சர்க்கிளும் நீங்கள் அப்படி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னரில் வச்சு இழுக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் சர்க்கிள் வந்து அழகாக வரும். அப்படி இல்லைனா இப்படி இந்த பக்கம் நவுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் ஆகிடும். இப்படி இழுத்தீங்கன்னா இந்த கோல வடிவம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிக்க முடியும், இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ஓனாக ஷேப் ஜென்ரேட் பண்ணாலும் இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணுங்கிற டைப் பண்ணிட்டீங்கனாலும் என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஷேப்பை ஓனாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கொடுக்கலான்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஹெட்டிங் ஹெட்டிங் அப்படி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஹெட்டிங்க்கான டைட்டில் வந்துருச்சு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைட்டில் ஒரு ஹெட்டிங் போட்டு முடிச்சோடனே அதுக்கு கீழே ஒரு சப் ஹெட்டிங் போனோன்னா இதாவது சப் ஹெட்டிங் அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சப் ஹெட்டிங் கொடுத்தீங்கன்னா சப் ஹெட்டிங்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதை கிளிக் பண்ண வாட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷனல் ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட் ரிட்டன் ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட்ஸ் பிடிக்கோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சைஸ் வந்து குட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பெருசாகும், இந்த மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா சின்னதாகும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதாகவே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த கார்னரை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலும் பெருசாகும், சின்னதாகும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சென்டர் பார்ட்டில் வச்சு எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த ஏ எதுக்கு கொடுத்துருக்காங்களா, உங்கள் டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா க்ரீன் கலரில் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி நம்ம இது யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, வேர்ட் டாக்குமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் அண்டர்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ஆயிடும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூன்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் அதாவது 2 இந்த லெட்டர்ஸ் நடுவில் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இந்த ஆப்ஷனு. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே கேபிட்டலில் மாற்றுறதுக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணால் தெரியும். இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்சலில் இருக்குது, இது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அப்பர் கேஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் மாறிடும். இல்லை கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் மாறிடும். ஸோ நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டு. இந்த அலைன்மெண்ட் எதுக்காகன்னா, நீங்கள் நிறைய இந்த மாதிரி போஸ்ட் இது மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. டைப் பண்ண வாட்டி இந்த அலைன்மெண்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் வேணுமா, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு மாறும், எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடும். அது இல்லைனா ரைட் சைடுக்கு வந்துடும், இல்லைனா சென்டர் அலைன்மெண்ட் வந்துடும், இல்லை ஜஸ்டிஃபைனா ஈக்குவலாக 2 பக்கம் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அலைன்மெண்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்த பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் என்ன ஆகிடுச்சு, எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஏ கிட்ட வச்சுட்டு நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா அடுத்த பாயிண்ட்டு, இப்போ கீழே வந்துட்டு இன்னொன்று ப்ரெஸ் பண்ணேன்னா இன்னொரு பாயிண்ட்டு. இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் நான் கிரியேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னொரு பாயிண்ட் வந்துடும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வேர்டில் எப்படி எடிட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங். அதாவது கேரக்டர் லெட்டர் ஸ்பேசிங் விட்டுக்கலாம். இது பண்ணிங்கன்னா லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர் வந்து மிடில் இருக்கணுமா, இல்லை டாப்பில் இருக்கணுமா, இல்லை பாட்டமில் இருக்கணுமா அப்படிங்கிறத வரும். நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் மோர் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த ஸ்பேசிங் விடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த இது வேணான்னா மறுபடியும் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். நார்மலாக ஆஸ் யூஷுவல் என்ன டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இது வேணாம் மாற்றிங்க நினச்சிங்கன்னா நார்மலாக நீங்கள் நார்மல் ஸ்டைலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? மாற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடிங் ஆப்ஷன், அதாவது ஒப்பாசிட்டி டிரான்ஸ்பரன்சி கம்மி பண்ணுறது. ஜஸ்ட் நீங்கள் அப்படி கம்மி பண்ணுறது அதிகம் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி அதிகப்படுத்திக்கலாம். நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டு எல்லா வீடியோ எடிட்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது சூப்பரான ஒரு விஷயங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணதும் இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்துருக்கும். நியான் கிளிக் பண்ணதும் நியான் லைட்டு மாதிரி மாறி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்க்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு அனிமேட் பண்ணணும், கரெக்டுங்களா? இல்லை ஒரு பிபிடி பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்லைடு மாறும்போது அனிமேட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் அந்த அனிமேட்டு. இந்த அனிமேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக அனிமேட் ஆகி வரும். பாருங்களேன், வந்துருச்சா? பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்டு எந்த மாதிரி அனிமேஷன் வேணாலும் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை போஸ்டர் இருக்குது அனிமேஷன் கொடுக்குறது தேவையில்லை, நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பொசிஷன். இந்த பொசிஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் லெஃப்ட்டில் செட் பண்ணணுமா, இல்லை பாட்டமில் செட் பண்ணணுமா, இல்லை மிடில் இருக்கணுமா, சென்டராக வரணுமா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனையும் செட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிசைன் இப்படி இருக்குது, நான் சென்டரில் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் கரெக்டாக. இதை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மிடில் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களால் எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் ஈஸியாக சென்டர் பண்ணிக்க முடியும், கரெக்டாக? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இது இன்னொரு சூப்பரான ஃபீச்சருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்தேன் பார்த்தீங்களா, அது எப்படி எடுத்தேன்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டூப்ளிகேட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆகி வந்துடும். ஸோ இது உங்களுக்கு சிரமமாக பட்டுச்சுன்னா, அதாவது கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ண சிரமமாக பட்டுச்சுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டேப்பில் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராப் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்து வந்துடும். ஸோ அதே மாதிரி ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தோம்னா இன்னொரு டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறேன், இப்போது இந்த ஆப்ஷன் தானே சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போது நான் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நான் க்ரீன் கொடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேவா? இப்போது இது 2 இருக்குது, இந்த 2 டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இதை க்ரீனாக மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், அப்புறம் இதை கிளிக் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்புறம் இதை க்ரீனாக மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து இதை பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிளாக்காக மாற்றிக்கிறேன். Ctrl+Z ப்ரெஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அன்டூ ஆகிடும். ஓகேங்களா? இப்போது நான் இது இருக்கிற மாதிரி இது 2த்தையும் நான் க்ரீனாக மாற்றுறேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காப்பி ஸ்டைலை கொடுத்துக்கலாம். காப்பி ஸ்டைல் கொடுத்துட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே க்ரீன் ஆகிடும். செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டே இல்லாமல் இது முன்னாடி இருக்குது, இது பின்னாடி இருக்குது, இது முன்னாடி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது அலைன்மெண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ இதை ஈஸியாக சூப்பராக அலைன்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக அப்படி நவுத்தி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா. ஸோ அதை அழகாக அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்ஷன் சொல்ல போகிறீங்க. 3யும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி 3யும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அலைன்மெண்ட்ஸில் லெஃப்ட் அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ரைட் இப்படி ஒட்டுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சென்டராக வச்சுக்கலாம். இன்கேஸ் இது நீங்கள் சென்டராக வைக்கிறீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டை சென்டரில் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்துடும். இப்போ எனக்கு மேலே இருக்கிற ஹெட்டிங் மட்டும் பிளாக் கலரில் மாற்றினா ஒரு டிசைன் அழகாக இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளாக் கலர் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? ஸோ அடுத்து இன்னும் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இந்த இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பேஜை நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம டிசைன் பண்ணிட்டோம். டிசைன் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த டைமிங் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த டைமிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களால் வீடியோஸ்க்கான டியூரேஷன் அந்த கிளிப்புக்கான டியூரேஷன் வந்து மாற்ற முடியும். நான் வீடியோஸ் ஜென்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இதிலே சீரீஸ்லேயே நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பேசுவோம். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆட் ஹெட்டிங் கொடுத்து இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த இருக்கிற எல்லா கேன்வாஸையும் நம்ம பார்த்தாச்சு. அனிமேட் என்ன, பொசிஷன் என்ன, காப்பி ஸ்டைலில் என்னென்னு எல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் மட்டும் ஹைட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டில் இருக்குது, இது விசிபிளில் இருக்குது. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும், இந்த பேஜ் ஹிடன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹைடும் பண்ணிக்கலாம் அந்த பேஜை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட், இந்த பேஜை அப்படியே டூப்ளிகேட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பேஜ் அப்படியே டூப்ளிகேட் எடுக்கணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். அப்படி இல்லைனா இந்த பேஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்டர் வந்து ப்ளூ கலரில் வருதான்னு பார்த்துக்கோங்க, அந்த பர்பிள் கலரு. இது கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+D அழுத்துனீங்கன்னா, Ctrl+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே டூப்ளிகேட் ஆகி வந்துடும். வேணான்னா இந்த இடத்துல டெலிட் பேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அப்படி இல்லைனா எனக்கு நியூ பேஜ் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பேஜ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து புதுசாக வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பேஜுக்கான டூப்ளிகேஷன், ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த பேஜ் வந்து நம்ம பேங்க் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கடுத்து பிராண்டு. ஸோ இந்த பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் கலர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கலர் ஆட் பண்ணோம்ல, ப்ளூ க்ரீன் ஆட் பண்ணோம்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே எங்கே வந்து ஆட் பண்ணோம், இந்த செட்டிங்ஸில் இங்கே பிராண்டில் வந்து 2 கலர் ஆட் பண்ணோம். நான் வந்து கலர்ஸ் சொல்லும்போது 2 கலர் சும்மா வச்சுக்கு ஆட் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேரும் விசிபிள் ஆகிடுச்சு கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் அந்த இடத்துல ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், அந்த பேலட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் அந்த பேலட் மாறும் பாருங்கள். சஃபுல் கொடுத்தீங்கன்னா போதும், அது பாட்டு பேலட் மாறிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது நான் என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேஜ் கலர் மாற்றணும், இது கிளிக் பண்ணிட்டு தான் இந்த இடத்துல பாருங்கள் கலர் பேலட்டுன்னு சொல்லிட்டு இங்கே 2 கலர்ஸ் வந்துருச்சு. இங்கே கலர் இங்கே வந்துட்டு கலர் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தேன்னா அந்த கலர் பேலட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 கலர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கலர் பேலட்லாம் சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பிராண்டுக்கான இது க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிராண்டில் தான் அது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணது பார்த்திங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அதுக்கடுத்து
அப்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு டிசைன்ஸு கரெக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் இதில் அப்லோட்ஸில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒரு வீடியோக்கான ஆடியோ எடுத்து போடணும், இந்த ஃபோட்டோஸ் வந்து ரீகரெக்ட் பண்ணணும், ரீடிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அப்லோட்ஸில் போட்டு தான் நம்ம அந்த கேன்வாஸில் எடுத்து போட்டு அந்த கேன்வாஸில் போட்டு நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் என்ன இருக்கோ அந்த அப்லோடு ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த லோகோவை நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக எங்கே வேணாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இது சின்னதை பண்ணால் சின்னதை பண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இப்போ என்ன பண்ணிவிட்டேன், அப்லோட் பண்ணிட்டு லோகோவை ஆட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது. இல்லை நீங்கள் ட்ரைவ் வச்சுருக்கீங்க, ட்ரைவில் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ட்ராப்பாக்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த இமேஜை ஈஸியாக அதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதில் டிசைன்ஸ் என்னென்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அந்த டிசைன்ஸில் இருக்க இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபோல்டர்ஸு, நம்ம நியூ இயர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரில் போயும் அதுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸ்ஸு எது வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த கேன்வாவில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. கேன்வாவில் கொடுத்ததுலேயே புது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது டூல்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இந்த கர்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் நான் செலக்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு பிபிடி ஷேர் பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரெசன்டேஷன் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரைட் பண்ணி காட்டணும், மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னா இந்த ட்ரா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பெண்ணை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு லைன் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா லைன் வருது. ஸோ அதே மாதிரி இந்த க்ரையான் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம ட்ரா பண்ணோம்னா பென் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கர் மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஹைலைட் பண்ணி காட்டணும்னா இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டி அவங்களுக்கு அமுச்சு விட்றலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எரேசர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா எரேசர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த லைனுக்கான வித்து, இப்போது நீங்கள் மார்க்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கர் வந்து குட்டியாக இருக்குது, நான் வெயிட் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், டிரான்ஸ்பரன்சியை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன், வெயிட்டை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நான் ட்ரா பண்ணால் பெருசாக வரும். இதுவே நான் அந்த வெயிட்டை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னா ட்ரா பண்ணும்போது சின்னதாக வரும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி அதிகப்படுத்துனீங்கன்னா ரொம்ப அச்சா வரும். கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸு. ஸோ அங்கே ஷேப்ஸ் பார்த்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்பாக எடுத்து போட்டது, அதாவது டேரெக்டாக ஷேப் எடுத்தது. ஸோ இது என்னென்னா இப்படி எடுத்து நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்க முடியும். தெரிஞ்சா அழகாக வந்துச்சா? ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது ஷேப் முக்கோணம் வேணும்னா முக்கோணம் வச்சுட்டு நீங்கள் வச்சு இப்படி கொடுக்கணும்னா அழகாக ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு டேபு இப்படி இழுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். இல்லை எனக்கு கொஞ்சம் கர்வ் மாதிரி வரணும் அப்படின்னா இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு இங்கே ஒரு டேபு பார்த்தீங்கன்னா கர்வ் வந்துச்சு. ஸோ இதை நீங்கள் இப்படி நவுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கர்வ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். தெரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதாவது லைன்ஸ்லேயே கர்வ். ஓகேவா? அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது இந்த லைன்லேயே. இது இந்த மாதிரி அதாவது இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் இப்படி இழுத்து கர்வ் மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்னொரு பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு இங்கே ஒரு பாயிண்ட், அப்புறம் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓகே ஒரு கண்ணு மாதிரி வரைகிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இதை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அந்த கர்வேச்சர் வரையினாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. நீங்கள் நார்மலாக நீங்கள் அந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணால் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டு மாறிடும். ஸோ அதுதான் சிம்பிள், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதுக்கடுத்து டேபிள். ஸோ நீங்கள் டேபிள்ஸ் ஆட் பண்ணணுனாலும் டேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிள்ஸ் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எதாவது ரைட் பண்ணிங்கனாலும் ரைட் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம இது எப்படி டேபிள் ரைட் ஆகிடுச்சுன்னா
இது என்னது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாண்ட் கொடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த தான் ரைட் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு ஏதாவது ஃபாண்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் தான் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ப்ராஜெக்ட்ஸு. இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்னது தான். அந்த ஃபோல்டர்ஸில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆல் ப்ராஜெக்ட்ஸ் இங்கே இருக்கும். ஃபோல்டர் வேணாலும் இந்த இடத்துல இருக்குது. டிசைன்ஸ் வேணாலும் இருக்குது. இங்கே தான் அந்த ஆப்பு. நான் முன்னாடி டேஷ்போர்டு காட்டும்போது ஒரு ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது என்னென்னு நான் உள்ளே போகும்போது டேஷ்போர்டு சொல்லும்போது சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் நம்ம என்ன ஆப் வேணாலும் நம்ம எதாவது சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுசாக ஒரு கேன்வா வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, நிறைய ஆப்ஸ் வந்து வெளியே இருக்காது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியாவும் நியூ இயருங்கிற நம்ம ஃபோல்டர் மட்டும் தான் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கேன்வாலேயே வீடியோ வந்து நம்ம ஃப்ரீயான வீடியோஸ் இது பண்ணுறது இருக்குது, எடுத்துக்கிறது இருக்குது. இமேஜஸையும் நம்ம இதிலேருந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். அதுக்கானது இருக்குது. இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியா நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோமா. இதுக்கடுத்து வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ வீடியோஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரௌன் போட்ட சிம்பிள் இருக்கிற மாதிரி தான் ப்ரோ வீடியோ. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வீடியோ தான். நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேஜிக் ரெக்கமெண்டேஷன்னா இது ஒன்று கிளிக் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆப்ஸில் வந்துட்டு இப்போ இங்கே இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் ஃப்ரீயான இமேஜ் தான். அந்த க்ரௌனை விட்டுட்டு மீதி இருக்க இமேஜெல்லாம் ஃப்ரீயான இமேஜ் தான். உங்கள் டிசைனுக்கு வேணால் இந்த ஃப்ரீ இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும், டிசைன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஆப்ஸ் கூட தான் எல்லாத்துக்கான ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ மேஜிக் மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏஐ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஐ வாய்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா வாய்ஸை ஜென்ரேட் ஆகிறது. இந்த இடத்துல கொடுத்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே இந்த லிசா அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஹாய் அஸ்வன் ஹவ் ஆர் யூ இப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இன்டிடேஷன்ஸுங்கிறது ஜென்ரேட் ஏஐ வாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஃபார் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பாருங்களேன், இப்போ இங்கே ஏஐ வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நான் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். ஸோ இது வந்து வீடியோ இல்லாததுனால ப்ளே ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ப்ளே ஆகும். Hi Ashwin, how are you? சரி, ப்ளே ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஏஐ வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதுலேயே. ஸோ நான் இப்போதைக்கு இதை டெலீட் பண்ணிடுறேன், ஏஐ வாய்ஸ் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் என்னென்ன கிளிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த ஆப்ஸில் முன்னாடியே வந்துடும். ஸோ இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இமேஜ் ஸ்கேல் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக வெளியே போய் பண்ண தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் ப்ரோ ஃபீச்சர்ஸாக தான் வரும். ஸ்கேல் பண்ணுறதுக்கான இது QR கோடு நம்ம முன்னே பார்த்தோம், அதுதான் இதுவும். அப்புறம் கலரைசர், ஒரு கலர் இல்லைன்னா கலர் இல்லாத பிக்சரை கலராக மாற்றும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏஐ மியூசிக் இருக்குது, அப்ஸ்கேல் பண்ணுறது இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவதார்ஸ் கிரியேட் பண்ணுறது, வாய்ஸ் ஸ்டுடியோ, இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இதில் வந்து கிடைக்கும். நீங்கள் வெளி சோர்ஸ்லேருந்து நீங்கள் எதுவுமே எடுக்க தேவையில்லை. இந்த கேன்வாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபீச்சர்ஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க இமேஜை சூப்பராக டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கோமோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் பாருங்க, இந்த கேரி கேச்சர் க்ரியேட் பண்ணுறது, காமிக் புக் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஏஐ, இந்த மாதிரி நிறைய ஏஐ இருக்குது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான ஏஐ. ஓகேங்களா? இதை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஏஐ க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு யங் கேர்ள் பிளேயிங் ஏ கோல்டன் ரெட்ரீவர் அப்படின்னு போட்டிருக்கா. நாம் என்ன பண்ணலான்னா யங் பாய் ரைடிங் ஏ சைக்கிள் அப்படிங்கிறத போட்டுடலாம். போட்டுட்டு என்ன ஸ்கொயரில் வேணும், என்ன லேண்ட்ஸ்கேப்பு,
இல்லை போர்ட்ரேட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்டு கன்சிஸ்டன்சி மோட், அதாவது கன்சிஸ்டன்சி மோட்னால் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு காமிக் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கன்சிஸ்டன்சி மோடில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கரெக்டாக சிமிலரான இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் கரெக்டாக. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி மோடு கிரியேட் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரீ கிரெடிட்ஸில் பார்த்தீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் தான் டெய்லி யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கெட்சுக்கு ஒரு கிரெடிட் போயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு கிரெடிட்ஸ் போயிடும். அது மாதிரி நீங்கள் 100 கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு யங் பாய் சைக்கிளில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத போட்டேன். இப்போ ஜென்ரேட்டிங் இமேஜ் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அந்த கார்ட்டூன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இமேஜஸ் வந்து உங்களுக்கு தேவையான நீங்கள் மைண்டில் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாவில் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. நீங்களே நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஸோ நிறையா அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி நான் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு ஏஐ இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஒரு யங் பாய் வந்து கார்ட்டூனிஸ்ட்டாக ஒரு சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் டு டிசைன் கொடுத்தோம்னா அந்த டிசைன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டான இமேஜ் க்ரியேட் பண்ணணும். இந்த யங் பாய் வந்து நம்ம இடத்துல போயிட்டுருக்கானா, இப்போ அந்த யங் பாய் வந்து மறுபடியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு ஒரு கல்லுக்கிட்ட போகிறான், புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா, நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கன்சிஸ்டண்டான இமேஜ் வந்து க்ரியேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே இருக்கிறது என்னென்னா ஆப் செக்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா ஆப்ஸ் இருக்குது. யுவர் ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாம் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கும். நீங்கள் அகைன் ஒரே ஆப்பை வந்து நீங்கள் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அவசியம் தேவை இருக்காது. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்குது. இதில் பல்க் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இந்த பல்க் கிரியேட் எதுனா ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரோ ஃபீச்சர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனாலும் இந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 டிசைன் வந்து ஒரே முட்டுக்காக க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எக்ஸலில் போயிட்டு இந்த 100 டிசைனில் எந்த இடத்துல செட் பண்ணணுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸ்லாம் இன்புட் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட் இதை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வித்தின் ஒரு 1 மினிட்குள்ளரே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு 100 டிசைனும் ஒரு மினிட்குள்ளே ஒரு 30 to 50 செகண்ட்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ செம்ம ஃபியூச்சரு. நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஒரு எஃபெக்டிவான ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியா போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட கேன்வாஸு. இப்போ நான் என்னத்தை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஒரு ஷூக்கான ஆடை வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு ஷூவை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் வந்து நான் போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எப்படி அதை டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். நான் வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஹெட்டிங்கு. ஸோ அந்த ஹெட்டிங்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷூ அப்படிங்கிறத வந்து போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு கேட்சியான ஹெட்டிங் கிடைக்கல, அதனால் சும்மா ஷூ அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணிக்கிறேன்னா அப்பர் கேஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. அப்பர் கேஸ் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து என்னது, ஒரு ஷூ ஆட் இல்லையா. ஸோ இப்போ என்ன எனக்கு தேவைப்படுது, ஒரு ஷூ ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஷூ இமேஜ் தேவைப்படுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இமேஜஸில் வந்துட்டு ஃபோட்டோஸில் வந்துட்டு இதில் ஷூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன். ஷூ டைப் பண்ணதும் இந்த நிறைய விதமான ஷூ வரும். இங்கே ஷூ இருக்குது, இங்கே ஷூ இருக்குது. ஸோ இதில் இந்த க்ரௌன் சிம்பிள் இல்லாத ஷூ வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஃப்ரீயில் வர்றது. க்ரௌன் இருந்துச்சுன்னா அது ப்ரோ ஃபீச்சரு, அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணனால நமக்கு என்ன வரும், வாட்டர் மார்க் வரும். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌன் சிம்பிள் இல்லாத ஒரு ஷூ இருக்குது. இதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜ் தான். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இப்போ ஷூ ஆடுக்கான ஷூ ரெடி ஆகிடுச்சு, ஷூங்கிற டெக்ஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு போடியம் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா எலமெண்ட்ஸில் வந்துட்டு சாரி, இது வந்து ஷேப்ஸில் இருக்குது. நான் இப்போ எலமெண்ட்ஸுக்குள்ளே வந்துடுறேன். எலமெண்ட்ஸில் வந்துட்டு போடியம் அப்படிங்கிறத வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சாரி, இப்பவும் ஷேப்பில் தான் இருக்குது. ஓகே, போடியம் அப்படிங்கிற சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல போடியம்ஸ் நிறையா வருது.
ஆனால் என்ன வருதுன்னா ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌன் இருக்குது, ஒரு சிலர் க்ரௌன் இல்லை. இப்போ நான் க்ரௌன் இல்லாததாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நான் இதை யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக நான் இப்போ க்ரௌன் இல்லாததாக ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது க்ரௌன் இல்லாத செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஷூவை வந்து நான் முன்னாடி கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஷூ வந்து பின்னாடி இருக்குது. முன்னாடி கொண்டு வந்தால் தான் இது மேலே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா அப்படி இல்லைனா பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒட்டி வச்ச மாதிரி வச்சுருவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. கரெக்டாக அது பின்னாடி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஷூவுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லேயரில் பிரிங் டு ஃப்ரெண்டுன்னு இருக்கும். பிரிங் டு ஃப்ரெண்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஷூ வந்து முன்னாடி வந்துடும். இப்போ முன்னாடி வந்துருச்சு இல்லையா, இப்போ என்ன ஆகிடுச்சு, பின்னாடி இருந்து மறைஞ்சிருச்சு. எனக்கு வந்து இது அவுட்லைன் மட்டும் தான் வேணும். கரெக்டாக அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சு, நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணுறதுனால, கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணாததுனால, ஃப்ரீ யூஸ் பண்ணுறதுனால இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகலை. ஓகேவா, ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா கேன்வாவில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் யூஸ் பண்ண முடியாததுனால நம்ம அதர் சோர்ஸஸில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெளியே க்ரோமில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேக்ரவுண்ட் ரிமூவர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி remove.bgன்னு ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்குது. இது ஈஸியாக உங்களுடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொடுக்கணும்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராடக்டோட இமேஜை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இப்போது இன்கேஸ் இந்த இமேஜஸ் இருக்குன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த இமேஜ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுமோ அந்த இமேஜுக்கான ஒரு இமேஜை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஷூ வந்து காப்பி பண்ண போகிறேன்னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டுக்கான ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஷூவாக இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா போஸ்டரில் வந்துட்டு இதை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சாரி இதை பேஸ்ட் பண்ணக்கூடாது. அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணிடுறேன், Ctrl+V கொடுத்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணது என்ன ஆகுதுன்னா இது என்னது, ஆல்ரெடி நம்ம பின்னாடி பேக்ரவுண்டோட இந்த இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ ரிமூவ் ஆன வாட்டி நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே காப்பி இமேஜ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சோஷியல் மீடியா போஸ்டரில் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த இமேஜ் இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போது அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனது பார்த்திங்கன்னா ஈஸியாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பிளான் போகாமே என்ன பண்ணிக்க முடியும், இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இப்போ என்னோடய இமேஜஸ் வந்து நம்ம பெருசு பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ இந்த என்னுடைய ஷூ இமேஜை நான் பெருசு பண்ணிக்கிறேன். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவர் வந்து மேபி அந்த இந்த இமேஜோட குவாலிட்டியை கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஹெச்டி குவாலிட்டியில் கொடுக்காமல் இருக்கலாம். ஹெச்டி குவாலிட்டியில் கொடுக்கணும்னா நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து என்ஹான்சர் ஃபோட்டோ என்ஹான்சர் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு கூட நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். இல்லைனா குவாலிட்டியான இமேஜஸ் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் குவாலிட்டிஸ் லாஸ் ஆனாலும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரியலிஸ்டிக்காக இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஷேடோ வரும், நம்ம லைட் வச்சோம்னா ஷேடோ வரும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ இல்லை. ஸோ அந்த ஷேடோவும் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த எலமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல ஷேடோ அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஷேடோஸ் வரும். எதில் எந்த ஃப்ரீ ஷேடோ இருக்கோ ஃப்ரீ ஷேடோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரீ ஷேடோ. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே வச்சு கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். நகர்த்திட்டு இதை என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி லேயர் டு ஃப்ரெண்டு கொடுத்துட்றேன். ஃப்ரெண்டு கொடுத்தா என்ன பண்ண முடியும், அந்த ஷூக்கு பின்னாடி இந்த ஷேடோ இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வச்சாச்சு. இப்போது இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்டில் வந்துட்டு சேம் ப்ளூ கலரை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாக்டாக இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பில்லர் மாதிரி ஒரு இது இருக்கும், இங்க் பில்லர் மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்க் பில்லர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கலர் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த கலருக்கு மாறிடும். சூப்பராக இருக்குல்ல. ஸோ இல்லை க்ரீன் கலர் உங்களுக்கு வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு டேப் பண்ணிங்கன்னா க்ரீன் கலருக்கு மாறிடும். சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் கலர் வேணும்னா. ஸோ இப்போ வந்து அந்த ஷூங்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பெருசாக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து இந்த இடத்துல வச்சிடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு தின்ன டெக்ஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. போல்டான டெக்ஸ்ட்டாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன்னா, கேன்வாஸ் சான்ஸில் வந்துட்டு அதாவது டெக்ஸ்ட்டு மாற்றுறதுல வந்துட்டு போல்டான ஃபாண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். இது தெரியல. இன்னும் போல்டாக கொஞ்சம் திக்காக இருக்க ஃபாண்ட்டாக எனக்கு வேணும். இதில் பார்த்திங்கன்னா இம்பேக்ட்டுங்க ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண போகிறேன், ஷூங்கிறத நம்ம திக்காக வர மாதிரி செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷூங்கிறத திக்காக வரது செட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஷூவோட கலர் வந்து மாற்றணும்னா வந்து டெக்ஸ்ட்டோட கலர் மாற்றணும்னா இந்த கலர் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து மாற்றிக்குவேன். ஓகேங்களா? இப்போது அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதுக்கு ஒரு ஷேடை நான் கொடுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல ஷேடோஸ்னு இருக்கும். இந்த ஷேடோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத ஆட் பண்ணிடுங்க. இந்த ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷூக்கே பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஷேடோ வந்துடும். ஸோ ஷேடோ வந்துடும். இதில் பிளர் அமௌண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆங்கிளை வந்து நான் இப்படி இந்த சைடு வர மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து டிஸ்டன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கவ். ஸோ இந்த கவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற செட் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் இது வந்து மேலே கீழே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பிளர் அமௌண்ட்டு நான் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். சரியா, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டைரக்ஷன்ஸ் கீழேயா மேலேயா என்ன டைரக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம டைரக்ஷன்ஸ் வேணான்னா எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் விட்டுறலாம். ஓகேங்களா? இன்டென்சிட்டி வந்து ரொம்ப டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமா கேட்கும். நம்ம ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போது ஷூக்கான ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஆஃபர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா ரிப்பன்ஸ் நமக்கு வந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும் இல்லையா? ஆஃபருக்கு ரிப்பன்ஸுங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். ரிப்பன்ஸ் சர்ச் பண்ணிட்டு ரவுண்ட் ரிப்பன்ஸ் வேணும். ரவுண்ட் ரிப்பன்ஸ் இருந்தால் தான் நான் என்ன ஆகும், அதில் நடுவில் வந்து நம்ம ஆஃபர் வைக்க முடியும். நான் அது மாதிரி ரவுண்ட் ரிப்பன்ஸ் சர்ச் பண்ணுறேன். ப்ரோவில் தான் இருக்குது. வேறு எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோ ஃபீச்சர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நார்மலாக இருக்கிறது மட்டும் தான் இது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கூகுளில் வந்துட்டு ரவுண்ட் ரிப்பன் அப்படிங்கிறத நம்ம அதை சர்ச் பண்ணோம்னா நிறையா ரவுண்ட் ரிப்பன்ஸ் வரும். இந்த இடத்துல நீங்கள் பிஎன்ஜின்னு போட்டி எந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற இமேஜ் வேணாலும் ரவுண்ட் ரிப்பன் எல்லாம் ஏதோ ஒரு நேம் போட்டு பிஎன்ஜின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎன்ஜி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண மாதிரியான பிஎன்ஜி. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும்னா ரிப்பன்ஸை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் இதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பேனர் வச்சுட்டு இந்த பேனரில் ஒரு சர்க்கிள் வச்சுட்டு சர்க்கிளில் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் ஆகும். சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்கிள் வரும். அதே மாதிரி ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டீயும் ஒரு ஆரும் சியும் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இல்லை 50% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஆஃபர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணிக்க போகிறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணிக்கிறேன் பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் க்ரியேட் பண்ணுறது மாதிரியான ஒரு போஸ்டரை உங்களால் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணணும். சேம் இதே மாதிரி தான் இதில் இருக்க டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மற்ற இதை பண்ண போகிறீங்க. என்னென்னா டிசைன்ஸ் நீங்கள் எந்த டிசைன்ஸாக ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெறும் blank டெம்ப்ளேட்டாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான டெக்ஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம், இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன எலமெண்ட்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரணுமோ அது எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், அப்லோட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெம்ப்ளேட் நீங்கள் எந்த கேன்வாஸ் ஓப்பன் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைஸ் வேரி ஆகுமே தவிர உங்களுக்கு மற்றதுலாம் எதுவுமே மாறாது.
இப்போ நான் ஒரு கேன்வாஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிசைன் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான ஒரு டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெம்ப்ளேட் நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லதாக ஒரு அழகான ஒரு டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீமியடாக எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும், அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டைட்டில் ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணிவிட்டு அந்த மேலே வச்சு டபுள் டேப் பண்ணிட்டு உங்கள் நேம் எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெப்சைட் மாதிரியே கிரியேட் பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா இந்த டெம்ப்ளேட்லேருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு டிசைன் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு வேறு டிசைன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேசிவ் இன்கம் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுலேயே என்ன நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டிசைனாக அழகாக நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு எடிட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு உங்களுடைய ஈஸியாக எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி வேணால் ட்ராக் பண்ணி நவுத்திக்கலாம். இது எடிட் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எதை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இமேஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இமேஜை நீங்கள் எடுக்கணும்னா பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக உங்களுடைய இதை ரெடி பண்ணிக்க முடியும். சரி, நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், இது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கட்டுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரிவியூ போங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். நீங்கள் ஃபஸ்ட் இமேஜ்லேருந்து பார்த்துக்க முடியும். இல்லைனா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் மட்டும் நான் பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபார்மெட்டில் இருக்கனால எப்படி காட்ட மாட்டேங்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேரை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது டவுன்லோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இந்த க்ரௌன் இருக்கிறத மட்டும் விட்டுருங்க. மீதி என்ன ஃபார்மெட்டில் வந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ பிஎன்ஜினா எனக்கு பிஎன்ஜி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல செலக்ட் பேஜஸ்னு இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் வேணுமா, செகண்ட் பேஜ் வேணால் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் கரண்ட் பேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா பேஜஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எந்த பேஜ் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் பேஜ் மட்டும் வேணும்னா செகண்ட் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னா ஈஸியாக என்னுடைய பார்த்தீங்கன்னா டிசைன் டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். டவுன்லோட் ஆனதை இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிசைன் வந்து டவுன்லோட் ஆனதை ஷோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் இப்படி ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் நிறைய டிசைன் பண்ணியிருக்கீங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கிரிட் வியூவில் இருக்கும். ஈஸியாக நீங்கள் அந்த கிரிட் வியூவில் வந்து நீங்கள் எத்தனை டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ டவுன்லோடும் பண்ணியாச்சு, நம்ம போஸ்டர் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டாச்சு, டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டாச்சு. இப்போ வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹோம் கேன்வா வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப்போ மொபைல் வீடியோவா இன்ஸ்டாகிராம் ரீல் அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ரீலுக்காக தான் அந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரீலே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக எடிட்டிங் சாஃப்ட்வேரில் வரும் பார்த்தீங்களா, அதுக்கான டைம் லைன் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டெக்ஸ்ட் நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் அனிமேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு 4-5 டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 4 டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், அலைன்மெண்ட்டில் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ எல்லாமே எனக்கு சென்டராக வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ ப்ளூனா ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ப்ளூ கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இது வந்து இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இங்கேருந்து நான் இது வரைக்கும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வீடியோ லேயர். ஓகேங்களா? இது 4மே ஈக்குவலாக நான் ஷேர் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் நவுத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வைக்கிறேன்னா அந்த டைம் லைனுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட்டரில் என்ன பண்ணுவீங்களோ அதே தான். ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா என்ன டைம் லைனில் வச்சுருக்கீங்களோ அந்த டைம் லைனுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல வீடியோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கர்சரை இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மீடியா வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து இங்கே நவுத்தி வச்சுக்கலாம். இது வந்து மெயின் மீடியா. இதுவே நீங்கள் இப்படி ஒரு லேயரை போட்டு இப்படி நவுத்தி வச்சிட்டிங்கன்னா அந்த லேயர் வர இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வரும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் எடுக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடித்த வாட்டி இந்த ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆஸ் MP4 வீடியோன்னு கொடுத்துட்டிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது அழகாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி வந்துடும். ஈஸியாக உங்கள் அனிமேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு நான் அனிமேட்லாம் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேட் கொடுத்துருங்க. அனிமேட் கொடுத்துட்டு இந்த ஷிஃப்ட்டுங்க கொடுத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகிடும். இல்லை தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கான அனிமேட் பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஐக்கானை கிளிக் பண்ணி அனிமேட் பண்ணுங்கள், அனிமேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீடியோ எடிட்டிங்கும் பண்ண முடியும். இல்லை எனக்கு அந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட தேவையில்லைங்க, நான் வந்து ஃப்ரீயாக ஈஸியாக பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வாங்க, டிசைன் கிளிக் பண்ணுங்கள். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேட் டெம்ப்ளேட் இருக்கும். இது இருக்குதா, இந்த பொண்ணு இப்படி பேசிகிற மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே செட்டப்லாம் வந்துடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு பட்ஜெட்டுங்கிற வேர்டை மாற்றணும் அப்படின்னா பட்ஜெட்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் நேமை வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இந்த என்ன எலமெண்ட் வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கேன்வாவில் வந்து வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும், போஸ்டர் டிசைன் பண்ணிக்க முடியும். இல்லை டிசைனிங் ஒர்க் எதுனாலுமே கேன்வாவில் பண்ணிக்க முடியும். இல்லை தம்ப்நெயில் எடிட் பண்ணிங்கன்னா தம்ப்நெயிலும் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து தம்ப்நெயில் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான இது வந்து இந்த இடத்துல ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கார்டில் உங்களுக்கு வரும். ஸோ அதே நீங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கான வீடியோவும் போட்டிருப்பேன். அது வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேன்வாக்கான லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேன்வாவில் வந்து ஒரு போஸ்டர் டிசைன், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான டிசைனாக இருந்தாலும் கேன்வாஸில் எல்லாமே இருக்குது. அப்படி இல்லை நான் வந்து புதுசாக ஒரு டிசைன் கிரியேட் பண்ண போகிறேன், புதுசாக ஒரு சைஸில் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போஸ்டரை வந்து அந்த நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து கிரியேட் டிசைன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்களே ஃபிக்ஸர் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது ரெடி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்துட்டு புதுசாக வேணும்னா கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் சைஸில் வந்து வித்து ஹைட் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன யூனிட்டுங்கிறத செட் பண்ணிடணும். பிக்சலில் வேணுமா, இன்ச்சில் வேணுமா, எம்எம்மில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமாங்கிற செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து சென்டிமீட்டரில் வேணும்னா வித்து வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஹைட்டு வந்து ஒரு 10 சென்டிமீட்டரில் இருக்கணும். அப்படின்னா நமக்கு வெர்டிக்கலாக ஒரு போஸ்டர் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிரியேட் டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளாங்க் கேன்வாஸ், இந்த மாதிரி ஒரு பிளாங்க் கேன்வாஸ் வந்து ரெடி ஆகிடும். அதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், எது கிரியேட் பண்ணணுன்னாலும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக அந்த டிசைனை பண்ணிக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த கேன்வா கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை கற்றுருந்துருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கோர்ஸ் வீடியோஸையும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.